2 நாளைக்கு முன்னாடி ஸ்கிராப்புக்கு போயிருக்கும்போது இந்த ஸ்பீக்கரை பார்த்தோம். ஸ்பீக்கரோட கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோம். ஆன் பண்ணி பார்த்தா ஸ்பீக்கர் ஆன் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சார்ஜ் போட்டு ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் கிட்ட சார்ஜ் போட்டு பார்த்தோம், ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகவே இல்லை. பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா பேட்டரி நம்ம இப்போ கழட்டி பார்க்கலாம். இப்போ பேட்டரியில் எத்தனை வோல்ட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. பேட்டரியை கழட்டி வோல்ட் மீட்டரில் டிசி மோடில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு லித்தியம் அயன் 3.7 வோல்ட் பார்த்திங்கன்னா பேட்டரி உள்ளே இருக்குது. நம்ம இதில் சார்ஜ் இருக்கான்னு இப்போ பார்க்கலாம். பேட்டரி வச்சா ஒரு 1 வோல்ட் இருக்குது. இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கூட பண்ணலாம். இருந்தாலும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது பேட்டரி ஒன்று இருக்குது. அதை போட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டாச்சு. இப்போ வேலை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோடனே லைட் எரியுது, ஆனால் சத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே வரல. லைட்டில் நல்லா ஜிகு ஜிகுன்னு எரியுது, சத்தம் இன்னும் வர காணோம். இதுக்கு நம்ம உள்ளே திறந்து பார்த்தா தான் என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது தெரியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா திறந்தாச்சு. திறந்தோடனே கண்ணில் பட்டது இந்த ஸ்பீக்கரோட ஒயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டவே இல்லை. ஸோ நம்ம பேட்டரியோட ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிக்கப்படலாம். ஸ்பீக்கரோட ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டவே இல்லை. இப்போ இதை நம்ம மாட்டி பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியும் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணோடனே தரமாக வேலை செய்யுது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்மளுடைய ஸ்பீக்கரோட சவுண்டு കരിമിഴിയുള്ള കളവാണി കൂന്തല് കണ്ടപ്പോ കണ്ണൊന്ന് ഉടക്കി ചിരിക്കല്ല പെണ്ണ്.